அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், பிரஸ் பெல் ஐகான். நாம இன்னைக்கு ஃபேப்ரிக் தாம்பூல பை வச்சு நம்ம ஒரு டேபிள் மேட் செய்ய போறோம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி ஒரு பெரிய வட்டம் 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வட்டம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வட்டத்தை 2ஆ மடக்கி திரும்பவும் 2ஆ மடக்குங்க. உங்களுக்கு கால் வட்டம் கிடைக்கும். அது 4 பீஸா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு தாம்பூல பையும் ஊசி நூல் சிசர் இருந்தா போதுங்க. வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஈஸியா செய்து முடிச்சிடலாம். இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு எந்த செலவுமே இல்லைங்க. இது வேஸ்டா இருக்கிற அந்த ஃபேப்ரிக் பேக்கை நம்ம ரீயூஸ் பண்ணி நம்ம ஒரு வீட்டுக்கு அழகான ஒரு டைனிங் டேபிள் மேட் தான் செய்ய போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய வட்டத்தை எடுத்து அப்படியே அந்த ஓரம் 2த்தையும் இணைச்சி ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தாம்பூல பை நிறைய இருந்தது. அதை நான் யூஸ் பண்ணி செய்யறேன். உங்ககிட்ட வேற கலர் இருந்தா கூட நீங்க டிஃப்ரெண்டா கலர்ஸ் மாத்தி வச்சு கூட நீங்க இந்த மேட்டை போட்டு அழகா வைக்கலாம். நான் சிங்கிள் கலர் தான், எல்லோ கலர் மட்டும் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்க, இந்த வட்டம் ஃபுல்லா ரன்னிங் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே முடி போட்டு விட்டுடுங்க. இந்த டேபிள் மேட்டு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. ஃப்ளவர் வாஸ் வைக்கிறதுக்கு, கேண்டில் ஹோல்டர் வச்சு அழகாக வீட்டில் வைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வட்டத்தை நம்ம 4ஆ வெட்டி கால் வட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே 2ஆ மடித்து இந்த ஓரத்தில் அப்படியே ஷார்ப்பாக ஒரு இதழ் மாதிரி, சூரியகாந்தி இதழ்கள் மாதிரி நம்ம ஓரத்தில் வச்சு அப்படியே தச்சுக்கிட்டே வரணுங்க. இந்த கால்வட்டங்களை அந்த பெரிய வட்டத்தோட அவுட்டர் சர்க்கிள் ஃபுல்லா அப்படியே ஒரு சூரியகாந்தி பூவோட இதழ்கள் மாதிரி நம்ம வரிசையா வச்சு தச்சு முடிச்சாச்சு. பாருங்க எப்படி இருக்கு. ஒரு சன் மாதிரி ஒரு ஷேப்ல கிடைக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வரிசை பாத்தீங்கன்னா 2 இதழுக்கு நடுவுல ஒரு இதழ் அந்த மாதிரி வச்சு நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி தச்சுக்கிட்டே வரணுங்க. அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்சைட் உள்பக்கம் அதை சென்டரை நோக்கி நம்ம அப்படியே தச்சுக்கிட்டு போகணும். பாருங்க, நான் தைக்கிற மாதிரி நீங்களும் தைங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தைக்க வேணாங்க. சும்மா 2 தையல் மாதிரி போட்டுட்டு ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே நீங்க போட்டுக்கிட்டே போலாங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த சர்க்கிளோட மையத்துல ஒரு 1 ரூபி காயின் அளவுக்கு ஒரு சர்க்கிள் வர்ற அளவுக்கு நம்ம எல்லா பீசஸையும் வச்சு தச்சு முடிச்சுட்டு அந்த சென்டர்ல கவர் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி துணியில வட்டமா தச்சு எடுத்து ஓரத்துல ரன்னிங் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே ஒன்னா சேர்த்து இழுத்தோம்னா நமக்கு ஒரு சுருக்கமா ஒரு அந்த வட்டம் சின்ன வட்டமா நமக்கு 2ஆ மடங்கி கிடைக்கும். பாருங்க, நான் செய்யற மாதிரி நீங்க செய்யுங்க. அது ஒரு சின்ன வட்டம் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே சென்டர்ல வச்சு நம்ம ஒரு சூரியகாந்தி பூவோட நடுவுல எப்படி மகரந்தம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி சுருக்கி எடுத்துக்கோங்க. சுருக்கி எடுக்கும்போது அந்த பெரிய வட்டம் சின்ன வட்டமா மாறிடும். அது டபுள் லேயராகவும் நமக்கு திக்னஸா கிடைக்கும். அது அப்படியே அந்த சூரியகாந்தி பூ மாடல்ல நடுவுல வச்சு அப்படியே நீங்க ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்ல பெவி பாண்ட் இருந்தா அதையும் வச்சு ஒட்டிக்கலாம். ஹாட் க்ளூ கன் இருந்தா அதையும் வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நான் ஸ்டிச்சிங்கே போட்டு இதை முடிச்சிருக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி பேக் சைடு தையல் தெரியும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூரியகாந்தி மாதிரி தெரியும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு அழகா இருக்கு. அதுல நான் ஃப்ளவர் வாஸ் வச்சு டேபிள் மேல வச்சிருக்கேன். அழகா இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சன்ஃபிளவர் மாடல் டேபிள் மேட் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிளுக்கு ஒரு கலர் அப்படின்ட்டு கலர் மாத்தி கூட நீங்க இதை செய்து அழகுபடுத்தி உங்க வீட்டையும் நீங்க அலங்கரிக்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, அடுத்து டைனிங் டேபிள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஜக்கு, அப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட் இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். சாப்பிடும்போது பிளேட் வச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய விதத்துல நம்ம இதை யூஸ் பண்ணி வீட்டுக்கு பயனுடைய ஒரு பொருளா நம்ம இதை மாத்தி இருக்கோம். வேஸ்டா இருக்கக்கூடிய நம்ம நிறைய பேக்கை நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.